ஆனா ஒரு விதத்துல நம்ம பார்க்க போனா அந்த சோதனை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. வேதத்துல இந்த சோதனையை 2 விதமா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் நம்மள எந்த தீமைக்குள்ளேயும் நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பிசாசு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே நேரத்துல பைபிள் இன்னொரு காரியத்தையும் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பாவத்தை தூண்டுகிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவரால் அனுப்பிவிடப்பட்ட ஒரு சோதனை அல்ல. அப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருதுன்னா நம்ம என்ன யோசிக்கணும்? நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல என்னைய சோதி தருகிறதற்கு தான் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். யோபு எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு யோபு சொல்றோம். இப்போ இந்த சோதனை அப்படி இப்படிலாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஏண்டா இந்த சோதனை அப்படிம்போம், இல்லை ஒரே சோதிக்கிற காலமா இருக்கு அப்படிம்போம். ஆனா ஒரு விதத்துல நம்ம பார்க்க போனா அந்த சோதனை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. வேதத்துல இந்த சோதனையை 2 விதமா சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாதிருப்பான், ஏன்னா கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் யாரையும் சோதிக்கவும் மாட்டாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வசனத்தை படிச்சோடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுவோம்? அப்ப ஆண்டவர் நம்மள எந்த தீமைக்குள்ளேயும் நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பிசாசு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே நேரத்துல பைபிள் இன்னொரு காரியத்தையும் சொல்லுது. சங்கீதம் 11ல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல கர்த்தர் நீதிமான்களை சோதித்தருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் பைபிள்ல இந்த சோதனையை இப்படி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதை நம்ம பார்த்தாலும், ஆங்கிலத்துல நீங்க பார்க்கும் பொழுது டெஸ்டிங், டெம்டேஷன் என்று சொல்லி 2 வார்த்தையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பரீட்சை, இன்னொன்னு டெம்ப்ட்னா பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்ப இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல யாக்கோபு அதை தான் சொல்றான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவரும் யாரையும் சோதிக்க மாட்டார்னா அவர் உன்னைய பாவம் பண்ண விட மாட்டாரு. அவர் உனக்கு பாவம் பண்றதுக்கு பாவத்தை ஒரு சோதனை என்ன செய்ய மாட்டாரு, ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு யாக்கோபு சொல்றான். ஆங்கில வேதாகமத்துல அதுல டெம்ப்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். பாவம் செய்ய தூண்டுகிறது. இப்ப ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போய் சாராயத்தை வச்சு குடிங்கிறது, அல்லது ஒரு ஸ்மோக்கிங் பண்றதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணி வைப்பாங்க. நாங்கெல்லாம் பண்றோம்ல, நீ பண்ணா என்ன, நாங்கெல்லாம் செய்யறோம்ல, நீ செஞ்சா என்ன அப்படின்னு. அப்படிப்பட்ட சோதனைகளை, பாவம் செய்ய தூண்டுகிற காரியங்களை ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார். ஆனா அதே வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் உள்ளத்தை அவர் சோதித்தருகிறார். எரேமியா சொல்லும் பொழுது 17ஆம் அதிகாரத்துல எரேமியாவில நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே நீங்க என்னுடைய உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவர், ஒவ்வொரு மனுஷனையும் நீங்க சோதித்தருகிறீங்கிறான். அதே போல எரேமியா 11லயும் அதே காரியத்தை சொல்லுகிறான். சங்கீதக்காரன் அடிக்கடி அந்த வசனங்களை சொல்லுகிறான். ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் சோதிக்கிறார், சோதிக்கிறார், நீதிமான சோதிக்கிறார். நீதிமொழிகள் 17:3 அதை சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமானுடைய உள்ளத்தை சோதித்தருகிறார், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உள்ளத்துல இருக்கிற காரியங்களை அவர் பார்த்து அறிகிறவராயிருக்கிறார், சோதித்தறிகிறவராயிருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட உலகத்துல எல்லா மனுஷர்கிட்ட இருந்தும் நம்ம உள்ளத்தின் காரியங்களை எல்லாத்தையும் மறைச்சிடலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட மறைக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். சில விஷயங்கள்ல ஆண்டவருக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு காரியம் தோணும். என் பையன், என் மகன் இந்த காரியத்துல எப்படி என்ன நம்பி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறதுக்காகவும் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். உதாரணமா நம்ம சில காரியங்களை பார்ப்போமே. ஒரு பரீட்சை எழுதுறோம். எதுக்கு பரீட்சை எழுதுறோம்?
பரீட்சையே இல்லாம டிகிரி வச்சிடலாம் இல்லையா? நான்லாம் படிக்கிற காலத்துல நான் அப்படி யோசிச்சிருக்கேன். எதுக்குடா இந்த பரீட்சை வைக்கிறாங்க, வச்சிருக்காங்களா, யோசிப்போமா இல்லையா? என் மகன் படிக்கும் போதும் யோசிச்சிருக்கேன், ஏன் தான் இந்த பரீட்சை வைக்கிறாங்களோ. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும். அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப பக்கம் பக்கமா கொடுப்பாங்க ஹோம்ஒர்க் எழுது. அவன் என்ன IAS பரீட்சையா பாஸ் பண்ண போறான்? அதை எழுதி இல்லை பழக்கம் வரும் அப்படிம்பாங்க. பழக்கம் வர்றது என்னவோ அம்மாக்கு அப்பாங்களுக்கு தான் பழக்கம் வரும் எழுதி எழுதி. அப்படி ஒரு பிரச்சனைய வச்சு பரீட்சையை வச்சு முடிவில் அந்த பையனோ பொண்ணோ என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகும் பொழுது, +2 பாஸ் அவுட் ஆகும் பொழுது நம்ம என்ன சிலபஸ் கொடுக்குறோமோ அந்த சிலபஸை எப்படியாவது மண்டையில ஏத்தி பரீட்சையில பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இல்ல நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஏதாவது ஒருத்தர்கிட்ட நீ இந்த இடத்துல இதை படிச்சியேப்பா இது என்ன அர்த்தம்னு கேட்டா எத்தனை பேரால பதில் சொல்ல முடியும்? ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியாது. சோ ஒரு விதத்துல நம்ம படிக்கிற காரியங்கள்லாம் என்னது, ஒரு சர்டிபிகேட்டுக்காக படிக்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம பரீட்சையை எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. சோதிக்கிறாங்க. எதுக்கு சோதிக்கிறாங்க? என்ன படிச்சிருக்காங்க, எதுக்கு படிச்சிருக்காங்க, எவ்வளவு மார்க் எடுத்து, அப்ப அதுல ஒரு டிகிரி ஃபார்ம் பண்றாங்க. இதே போலதான் நம்ம வாழ்க்கையில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறது. நமக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்கின்ற அந்த அளவு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். நமக்கும் அது ஒரு பாடமாய் மாறிவிடுகிறது. அப்ப இந்த சோதனைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி சந்திக்க வேண்டும், இததான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். யோபு சொல்றான், நான் அவர் என்னை சோதிக்கிறார், ஆனா நான் சோதிச்ச பின்னு நான் எப்படி இருப்பேன், பொன்னாக விளங்குவேன்னு சொல்றான். அவன் அவ்வளவு கேரண்டீடா சொல்றான், நான் பொன்னாக விளங்குவேன். இதே மாதிரி பைபிள்ல எத்தனையோ பேருக்கு சோதனைகள் வந்துச்சு. சிம்சோன் தானே போய் ஒரு இச்சையில பாவத்துல விழுந்தான். தாவீது இச்சையில பாவத்தை விழுந்தான். அதெல்லாம் நம்ம சோதனை, அதனால அவங்க ஆனாலும் எப்படி ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு அப்படி சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பாவத்தை தூண்டுகிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவரால் அனுப்பிவிடப்பட்ட ஒரு சோதனை அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் அங்க பவுல் சொல்லுகிறான், சோதனைகளை ஆண்டவர் அனுமதிச்சாலும் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியையோ ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தப்பித்து கொள்ளும்படியான வழியை எடுக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நானே போய் சோதனையில விழுந்துட்டு பரீட்சை என்னைக்கு, பரீட்சை என்ன நேரம், எதுக்காக பரீட்சை எல்லாம் தெரிஞ்சுட்டு படிக்காம போய் எழுதி நான் ஃபெயில் ஆனா அதுக்கு டீச்சர் பொறுப்பா? கிடையாது. நான் அதை பரீட்சை எழுதிட்டு இந்த பரீட்சை கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கஷ்டமா இருந்துச்சு? நான் படிக்கவே இல்லை, நான் IPL கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால நான் படிக்கல அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு டீச்சரோ ஸ்கூலோ கவர்மெண்டோ பொறுப்பாக முடியுமா? ஆக முடியாது. அதே போலதான் நம்ம பல சமயங்கள்ல வாழ்க்கையில ஆண்டவரை பிளேம் பண்ணிடுறோம். ஆண்டவரே இந்த சோதனை இப்படி வந்துச்சு, ஆண்டவரே அதை வந்துச்சு, இது வந்துச்சு, நான் இந்த காரியத்தை செஞ்சேன், அதனாலதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. பாவம் செய்கிற தூண்டுகிற காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. ஆண்டவர் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரா? பைபிள் என்ன சொல்லுது? சோதித்தார். எப்படி செஞ்சாரு? சோதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன டெஸ்ட் வச்சாரு? 25 வருஷம் காத்து வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் பிறந்த ஈசாக்க பலியிட சொல்றார். நம்மள்ட்ட அப்படி சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே நீங்க தான் கொடுத்தீங்க, என்னால என்ன செய்ய முடியாது? பலி கொடுக்க முடியாது, நிச்சயமா கொடுக்க முடியாது, இதுக்கு வேற ஏதாவது வழி உண்டா ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கைய பாருங்க. அவன் எல்லாத்துக்கும் ஆண்டவரை சார்ந்து பழகிட்டான், எல்லாவற்றிற்கும் சார்ந்து பழகிட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கைய வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பன் நதிக்கு அப்புறத்திலே
ஐடல் வர்ஷிப்பராய் இருந்தான், வேற தேவர்களை வணங்குகிறவர்களாய் இருந்தான்னு சொல்லி யோசுவா 24ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேறு தேவர்களை வணங்குகிறவர்களாய் இருந்த இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஆபிரகாம் நோவாவின் மகனாகிய சேமிடத்திலே மகா உன்னதமான தேவனை குறித்து கேள்விப்பட்டு அவரையே பற்றி கொள்ளுகிறான். அப்ப அவன் தனியா தன்னி மனுஷனா ஆண்டவரை பற்றும் விசுவாசத்துல வாழுகிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டான். அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அவனுடைய குடும்பத்தினர் கிடையாது. நம்ம பைபிள்ல ஆதியாமத்துல வாசிக்கும் பொழுது அவனுக்கு இன்னார் இருந்தாங்கன்னு பல காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கு. ஆனா அவனுடைய குடும்பத்தினர் இவனுடைய அந்த வர்ஷிப், இவன் யார கும்பிடுறானோ அதற்கு அவர்கள் என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதுலதான் பெரிய பிரச்சனைகள் வந்து ஆபிரகாம் என்ன செய்யறான், லோத்துவையும் சாராவையும் கூட்டிக்கிட்டு அந்த தேசத்துல இருந்து ஆண்டவர் அவனை போக சொல்லுகிறார். இந்த வேற தேவர்களை வணங்குகிற என்னை அறியாத மக்களை விட்டு நீ கிளம்பு, நான் காட்டுற இடத்துக்கு என்ன செய்ய நீ போன்னு சொல்றார். அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்தவன். அவனுக்கென்று ஒரு குடும்பம் பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட அவன் அந்த குடும்பத்திலிருந்து உதவி என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கென்று ஒரு ராஜ்யபாரம் இல்ல, அவனுக்கென்று ஒரு தேசம் இல்ல, அவனுக்கென்று ஒரு ஊர் இல்ல, நாடோடியாய் சுற்றி திரிந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் தேசாந்தரியாய் இருந்தான் என்று சொல்லி. தேசாந்தரினா ஒவ்வொரு ஊர் விட்டு போறவங்க. அப்படி ஊர் விட்டு போகிற இந்த ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒண்ணுமே இல்லாத என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு, உன்னுடைய சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆபிரகாம் விசுவாசித்தானா? விசுவாசித்தான். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே ரொம்ப அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்தான். அது மாத்திரம் அல்ல, சாராயினுடைய கற்பம் செத்து போனது என்று அறிந்தும் அவன் தேவன் அந்த பிள்ளையை உண்டாக்குவார் என்று விசுவாசித்தான். அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட், இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு மனுஷன் சொல்லிட்டான். நிச்சயமா முடியாது. ஆபிரகாமுக்கும் தெரியும், சாராய்க்கும் தெரியும். சாராய் வந்து ஒரு சமயத்துல ஆண்டவரே வந்து சொல்லும் பொழுது, தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது சொல்றா, இது எப்படி ஆகும், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு நின்று போயிற்றே அப்படின்னு சிரிக்கிறா. இதெல்லாம் ஜோக் அடிக்காதீங்கப்பா, சும்மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சாராள் என்ன செய்யறா, தேவதூதன் முன்னாடியே செய்யறா. அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் நகைத்தாய், ஏன் சிரிக்கிற, ஒரு உற்பவ திட்ட காலத்திலே நான் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அப்பவும் ஆபிரகாம் என்ன சொல்றான், இஸ்மவேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்மவேல் யாரு, அடிமை பெண்ணனுடைய மகன், அவன் நீங்க ஆசீர்வதிங்க, அது போதும் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்ற, நோ, இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன், ஆனா உன் சரீரத்துல பிறக்கிறவன், உனக்கு பிறக்கிறவன், சாராள் உனக்கு பெற்றெடுக்கிறவன், அவன்தான் வாக்கு தத்தத்தின் புத்திரன்னு சொன்னார். அவன் தான் யாருன்னாரு, வாக்கு தத்தத்தின் புத்திரன். அப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்மவேலையை அனுப்பியாச்சு. அதுக்கு முன்னாடியே ஈசாக்கு பிறந்து கொஞ்ச நாள்லயே இஸ்மவேலையும் சண்டை போட்டு என்ன செஞ்சாச்சு, அனுப்பிச்சாச்சு. ஆண்டவர் சொன்ன, அவனை அனுப்பிடு, நான் அவனை ஆசீர்வச்சுக்கிறேன், நீ அவனை அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். அனுப்பியாச்சு. இப்ப ஈசாக்கு மட்டும்தான் இருக்கான். இந்த ஈசாக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, வந்து பலி கொடுத்துரு. இது என்னையா சோதனை, கேட்போமா கேட்க மாட்டோமா? பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கு. இருக்கிறது இது ஒண்ணுதான், பட்ட காலிலேயே படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இருக்கிறது ஆசீர்வாதம் இது ஒண்ணுதான். அப்ப இதுக்கே இப்படியா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையை எனக்கு அனுமதிக்கிறீங்க? நம்ம எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்கிறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லி தெரியுமா, ஆதியாகமம் 22 அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியாக ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன் மகனை கூட்டிக்கிட்டு பலியிடுறதுக்கு வேண்டிய விறகெல்லாம் எடுத்துட்டு கரெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றான். அப்ப அவனுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு யோசிச்சு பார்த்தோமா? ஆண்டவர் என்னதான் நினைச்சிருக்காரு. ஆனா நான் யோசிக்கிறேன், ஆபிரகாம் நிச்சயமா குழம்பி இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர் வாக்கு தத்தத்தின் புத்திரனை கொடுக்கறேன்னு சொன்னாரே, இப்ப அவனை பலியிடுன்னு சொல்றாரு, அப்ப என்னமோ அவர் ஏதோ வச்சிருக்காரு. அவனுக்கு கண்டிப்பா தெரியும். பல வருஷங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சிலர் இருப்பாங்க அப்படி விசுவாசமா என்ன செய்வாங்க, சிலர் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த எஜமான் செய்கிற காரியத்தை இந்த வேலைக்காரன் நல்லா அறிஞ்சு வச்சிருப்பான். வேலைக்காரன் என்ன செஞ்சிருப்பான், நல்லா அறிஞ்சு வச்சிருப்பான். அப்ப எஜமானுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது கொடுக்கணும் இல்ல ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்காரன் சொல்லுவான், என்ன செய்வான், அது எங்க எஜமானுக்கு பிடிக்காது, அதை கொடுக்காதீங்க, அதை செய்ய மாட்டார், அதை சாப்பிட மாட்டார், அதை அவர் விரும்ப மாட்டார். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே போலதான் ஆபிரகாம் தன் எஜமானாகிய ஆண்டவரை அறிந்திருந்தான். அதனாலதான் வேற ஒரு காரியத்தையும் அவன் யோசிக்கவே இல்லை. வேலைக்காரன்ல கூட்டிட்டு மோரியா மலைக்கு போறான். போற வழியில கூட வீட்டுல போய் இந்த ஆதியாகமம் 22 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. வீட்டு அங்க போற வழியில கூட ஈசாக்கு கேக்குறான் ஆண்டவர் தகப்பனை பார்த்து, அப்பா எங்களுக்கு விறகு இருக்குது பலி செலுத்த, நம்ம 2 பேரும் போறோம், பலிக்கு ஆடுங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பலிக்கு ஆடுங்க. அப்பையும் ஆபிரகாம் என்ன சொல்றான், ஆண்டவர் தருவாருப்பா, ஆண்டவர் தருவார். அப்ப அவனுடைய விசுவாசத்தை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு சோதனை வச்சதே அவனுடைய விசுவாசமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கணும். நீங்க நல்ல இதுல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சோதனை கர்த்தர் கொடுக்கிறார்னா, ஒன்று நம்ம நல்ல ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்து எல்லாமே பெர்ஃபெக்ட்னு வர்ற சூழ்நிலையில தான் இந்த சோதனை வரும். இனி என்ன, எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார், இனி ஆபிரகாமுக்கு வேற ஆசீர்வாதமே தேவையில்லை. ஆல்ரெடி அவன் சீமானா இருந்தான், இஸ்மவேல் இருக்கிறான், இஸ்மவேலுக்கு பதிலா இப்ப ஈசாக்கையும் கொடுத்துட்டார். அவனுக்கு எப்பொழுதும் என்றைக்கும் கூட இருக்கிறதுக்கு 300 வேலைக்காரர்கள் இருக்கிறார். He was a clan by himself. அவன் ஒத்த மனுஷனா வந்து அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்தேன்னு ஆண்டவர் சொல்ற. ஒத்த மனுஷனா வந்து இப்ப அவன் ஒரு பெரிய ஒரு குரூப்புக்கே ஒரு தலைவனாயிட்டான். அவனை கண்டு அங்க இருக்கிற தேச தலைவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, ராஜாக்கள் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நன்றாய் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுதுதான் இந்த சோதனை அவனுக்கு அனுமதிக்கப்படுகிறது. அப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருதுன்னா நம்ம என்ன யோசிக்கணும், நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல என்னைய சோதி தருகிறதற்கு தான் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆபிரகாம் அப்படித்தான் யோசிச்சான். அனுமதிக்கப்பட்ட அந்த சோதனையில ஆபிரகாம் பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனானா? பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனானா? பாஸ் ஆயிட்டான். எப்படி பாஸ் ஆனான் தெரியுமா? எழுதுவாங்க பாஸ்ட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், குட். இந்த கிரேடு சிஸ்டம் முந்திலாம் மார்க் சொல்லுவாங்க, இப்ப கிரேடு சிஸ்டம் வந்துருச்சு. எக்ஸலண்ட், வெரி குட், குட், ஆவரேஜ், அப்புறம் என்ன ஃபெயிலா? டீச்சர் தான் சொல்லுவாங்க. என்ன மார்க் எடுத்தாலும் டீச்சர் ஒன்னு எழுதிடுவாங்க. என்ன எழுதிடுவாங்க? கேன் டூ பெட்டர் அப்படின்னு எழுதிடுவாங்க. சைட்ல என்ன எழுதிடுவாங்க? இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு எழுதிடுவாங்க. அதே போல இங்க ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். எப்படி பாஸ் ஆனா? அவன் போய் அங்க ஈசாக்க பலியிடும் பொழுது, அவன் கத்திய தூக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த வானத்திலிருந்து உள்ள சத்தத்துல ஆண்டவர் என்ன சொல்லாரு, போதும் ஆபிரகாமே, நீ பலியிடாத, ஏக சுதன் என்றும் பாராமல் நீ உன் மகனையே எனக்கு பலி கொடுக்க விரும்பினதுனால நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன்னு சொல்ற. அதே ஆதியாகமம் 22 அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கும் ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதே 18ஆம் வசனம் வாசி. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்துட்டேன், நீ எனக்கு பயப்படுகிறவன் தான், என்னை விட்டு நீ விலகி போக மாட்ட, உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்துட்டேன், ஆல்ரெடி நீ கேட்காத ஐஸ்வர்யங்களை கொடுத்துட்டேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவதற்கு ஈசாக்கையே நான் கொடுத்துட்டேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றாலும் நீ என்னை விட்டு என்ன செய்ய மாட்ட, வழி விலகி போக மாட்டேன்னு நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதோட நிப்பாட்டல. அதற்கு பிறகுதான் ஆசீர்வாதம் வருது.
அதற்கு பிறகுதான் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதுதான் சோதனை வர்றதனுடைய கிளைமேக்ஸ். இதுதான் அதுக்கு இருக்கிற ரிசல்ட். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை சோதித்தருகிறவர்னு சொல்லும் பொழுது அந்த சோதனையோடு கூட ஆண்டவர் விட்டு விடவே மாட்டார். சும்மா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு ஆண்டவர் அனுப்ப மாட்டார். நல்லது, வெரி குட், வெல் டன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டார். ஸ்கூலு காலேஜ்ல கொடுக்குற மாதிரி 100 ரூபாய்க்கு ஒரு மெடலை வாங்கி கோல்டு கலர்ல கொடுக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் செய்யும் பொழுது எப்படி செய்வாரு? அதற்குரிய பலனை கொடுப்பார். ஈசாக்க ஒருத்தனை கொண்டு போய் ஆபிரகாம் பலியிட்டான். அவனுக்கு கிடைத்ததோ எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததிகள். ஹல்லேலூயா! எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததிகள். இன்னமும் ஆபிரகாமுக்குள் ஆவிக்குரிய பிரகாரமாக அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆபிரகாமுக்குள் மாம்ச பிரகாரமாக அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நீங்க உலகத்துல வேற எந்த மனுஷனையாவது நீங்க இன்னைக்கும் எடுத்து பாருங்களேன், இன்றைக்கு எடுத்து பாருங்க. இஸ்மவேலரின் சந்ததியில வந்த இஸ்லாமிய மக்கள், அதே போல யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாம் 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 ஆபிரகாம்னு சொல்றாங்களே, இவர்கள் அனைவருக்கும் இவன் தகப்பனாயிருக்கிறான். எதனால தெரியுமா? அங்க ஒரு பையன் அவன் போய் பலியிட போனதுனால. அப்பயும் ஆண்டவர் அந்த பையனோட ஜீவனை எடுக்கல, திரும்பவுமா கொடுத்துட்டார். பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 11 அதிகாரத்துல 17 முதல் 19 வசனங்கள்ல அங்கே அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. தனக்கு ஒரே பேரான குமாரனை பலியிடுன்னு ஆண்டவர் சொன்னாலும் கூட மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்கிற கர்த்தரிடத்திலிருந்து அவனை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கு அங்க பலியிட கொடுத்தான். பலியிட்டும் பாவனையாக அவனை திரும்பவும் ஜீவனோடு பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்ப அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டுருச்சா? சோதிக்கப்பட்டுருச்சு. பாஸ் ஆயிட்டானா ஆபிரகாம்? பாஸ் ஆயிட்டான். அதற்கு பலன் என்ன கிடைச்சது? ஒரு பையனுக்கு பதிலா சந்ததி சந்ததி சந்ததி. ஒருவேளை ஆபிரகாம் இல்ல, ஆண்டவரே என்னால முடியாது, ஈசாக்கை எல்லாம் கொண்டு போய் பலியிட முடியாது, வேற எதையாவது நீங்க கேளுங்கப்பா நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா கூட இவ்வளவு தூரம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானா என்பது சந்தேகம்தான். ஆனா ஆண்டவர் அந்த ஃபைனல் டெஸ்ட்லயும் அவன் இவ்வளவு அதிகமாய் அவரை விசுவாசித்தபடினாலே அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பலனை கொடுக்கிறார். அடுத்ததாக இங்க பாருங்க, யோபுவின் புஸ்தகம் நம்ம வாசிச்சோம். இந்த யோபுவின் புஸ்தகத்துல யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது, முதல் அதிகாரத்துல யோபு 1ஆம் அதிகாரம் 8 to 11 நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய் சமூகத்துல நிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்துல நிக்கும் போதுன்னா நீங்க நினைக்க கூடாது பரலோகத்துக்கே போய் நிக்கிறான். இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாத்தான் சொல்றான், ஆண்டவரே பெருமையா பேசுறாரு. என்ன பேசுறாரு? யோபுவை பாத்தியா, அவன் எவ்வளவு பெரிய உத்தமன், அவன் எவ்வளவு பெரிய நீதிமான், என் தாசனாகிய யோபுவை கண்டாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கும் கேட்டுட்டு இருப்பார், என் தாசனாகிய உங்க பேரை போட்டுக்குங்க, பாத்தியா அவன் சர்ச்சுக்கு போயிட்டான் பார் அப்படின்பார். என்னுடைய பிள்ளையாகிய சோ பாத்தியா, நீ எவ்வளவு சோதனை கொடுத்த, வீட்லயே படுத்து தூங்குன்னு சொன்னியா இல்லையா சாத்தானே, ஆனா என் பிள்ளை சர்ச்சுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். அப்படிதான் இங்க யோபுவை குறிச்சு பெருமை பாராட்டினார். அப்ப சாத்தா என்ன சொன்னான் தெரியுமா? பாத்துக்கலாம், இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துரு, ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் எடுத்து, அவனுக்கு உண்டானது என்னது? யோபுவுக்கு என்னென்ன இருந்துச்சான்? கழுதை இருந்துச்சான், ஒட்டகம் இருந்துச்சான், ஆடு மாடு இருந்துச்சான், பிள்ளைகள் இருந்தாங்க, சொத்துக்கள் இருந்துச்சு, வேலைக்காரர் இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. அப்ப ஆண்டவர் சொன்ன, சரி நீ எடு பார், நீ எடுத்துதான் பாரு. ஆண்டவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்களேன். நீங்க நம்ம உங்க பிள்ளைகளை குறிச்சோ நம்ம பிள்ளைகளை குறிச்சோ நமக்கு அந்த ஒரு தைரியம் இருக்காது. என் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது பெரிய ஒரு we have won in lifeன்னு அர்த்தம். நம்ம ஜீவன்ல நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஜெயம் நமக்குன்னு அர்த்தம். என் பிள்ளை அப்படி செய்யாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அது நம்ம வாழ்க்கையில என்னது? ஒரு பெரிய ஜெயம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிசாசின் இடத்துல பெருமையா சொல்றார். அதே போல பிசாசு போறான், யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டான். ஒரே நாள்ல everything was destroyed. இந்த நடந்த விஷயம் யோபுவுக்கு தெரியுமா? பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த கான்வர்சேஷன் யோபுக்கு தெரியுமா? தெரியாது.
யார் இங்க யார்கிட்ட சவால் விட்டுருக்கா? ஆண்டவர் பிசாசுட்ட என்ன செஞ்சிருக்காரு? சவால் விட்டுருக்காரு. யாருக்காக சவால் விட்டுருக்காரு? யோபுக்கா. நீ செஞ்சுதான் பாரேன். யோபுக்கு இது தெரியாது. ஆனா அப்பயும் யோபு 1ஆம் அதிகாரம் கடைசியில என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை. வேதம் சொல்லுது. இவை எல்லாவற்றிலையும் யோபு என்ன செய்யல? ஆண்டவரை குறை சொல்லல. ஆண்டவர் பாரு, ஆண்டவர் கொடுத்தாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இவர் என்னத்தை தான் நினைச்சிட்டு இருக்காரு? எதுக்குதான் ஆண்டவர் இதெல்லாம் அப்படி அனுமதிக்கிறாரு? அப்படிலாம் ஆண்டவர் அவன் கேட்கவே இல்லை. அடுத்து 2ஆம் அதிகாரத்துல திரும்பி சேலஞ்ச் அடுத்த லெவலுக்கு போகுது. அடுத்த லெவல்ல யோபுட்ட சாத்தான் என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னதான் இருந்தாலும் ஜீவனுக்கீடா எதையுமே கொடுக்க முடியாது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கீடா ஒன்றையும் கொடுக்க முடியாது. நீங்க அதை மட்டும் நீங்க இது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவனை எப்படி வேணாலும் சோதிச்சுக்கோ, பரிசோதிச்சுக்கோ, ஆனா அவன் ஜீவன் என் கையில இருக்கு, நீ அதை எடுக்க கூடாது. அததான் இயேசுப்பாவும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என் கையில் இருக்கிற ஆடுகளை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாதுனாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு சோதனை வந்தாலும் ஆண்டவர் ஓகே சொல்லாம நம்ம ஜீவன் நம்ம விட்டு எடுபடாது. யோபுவுக்கு இங்க அப்படிதான் ஒரு சோதனை வந்துச்சு. உடம்பு முழுவதும் பொருட்களால நிறைந்தது. அவன் மனைவி அவனை தூஷித்தாள். உடம்பு முழுவதும் அரித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் வேதனை. திரும்பி 2ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா சொல்லுது? இவை எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை குறித்து ஒன்னும் சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. அப்ப அந்த சோதனையில ஆபிரகாமுக்கு ஒரே இன்ஸ்டன்ட்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க யோபுக்கு கொஞ்ச நாள் ஓடுது. என்ன ஓடுது? இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடுது. எல்லாத்தையும் இழந்துட்டான். அந்த இழந்த சூழ்நிலையில இருந்தா யோபு சொல்றான் 23ஆம் அதிகாரத்துல, அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை குறை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ பாவம் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. நீ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு. ஆனா யோபு ரொம்ப தெளிவா இருந்தா. என்ன தெளிவா இருந்தா? நான் பாவம் செய்யவில்லை, நான் பாவம் செய்யல, நான் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானா இருந்தேன். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்றான். அவர் என்ன சோதிக்கிறார், எனக்கு தெரியுது. யோபு 19ஆம் அதிகாரத்துல சொல்ற, யாராவது எங்க கூட வழக்காடுங்களேன். எங்க 2 பேர்த்துக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில இது ஒரு மேட்ச் மாதிரி ஓடிட்டு இருக்கு. யாராவது சம்மாசி பண்ணுகிற தூதனானவர் இடையில எனக்காக ஒரு தரகரை போல ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறான். ஒருத்தரும் இல்லையே. ஆனா அப்பவும் என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும். கடைசி நாள்ல மற்ற அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும்னு சொல்றான். யோபு புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த யோபோட கஷ்டம் நமக்கு வந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனா யோபுவின் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தீர்க்க தரிசனமா பல காரியங்களை யோபு எழுதியிருப்பான். இயேசு கிறிஸ்துவை குறித்தவன் எழுதி இருக்கிறான். மீடியேட்டர், நமக்கு இடையில பேசுகிற, நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் எங்க அப்படின்னு யோபு கேக்குறான். யாராவது இருக்கிறாங்களா? ஆனா இந்த இடத்துல யோபு சொல்லுகிற இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அருமையா சொல்றான். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசி. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்யலங்கிறான்? பின்வாங்கல. இவ்வளவு நடந்தாலும் நான் ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்கல. நான் இவ்வளவு நடந்தாலும் அவருக்கு பயந்து நடக்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்தாலும் கூட நான் ஒரு நாள் அவர் எனக்கு வைத்திருக்கிற வழியை விட்டு திரும்பி வேற எங்கேயும் போவே மாட்டேங்கிறான். நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே எவ்வளவு புலம்புறோம், எவ்வளவு அழுறோம். நான் வந்தது சரிதானா? நான் இந்த வழியில நடந்தது சரிதானா? நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கல, அல்லது ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தது ஓகே தானா, ஆண்டவரே நான் இதுக்காக கேட்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனா திரும்பி அந்த வசனங்களை நீங்க வாசிட்டே போகும் பொழுது 14 வசனத்துல சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill what he has in store for me. ஆண்டவருடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிக்கிறான். யோபு தனக்காக ஒரு திட்டம் போடல. சரி, இனி ஆண்டவர்கிட்ட வாழ்ந்து ஆண்டவர் பாதையில நடந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி என்னத்தையா இழக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி எப்படியாவது இழந்ததெல்லாம் நான் மீட்டுக்கொள்ளணும், இல்ல புது வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு அவன் நினைக்கல. நிறைய சமயத்துல உலகத்துல நம்ம அதை தான் பார்க்கிறோம். பெரிய படிப்பாளியா இருப்பாங்க, பெரிய படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும் வாழ்க்கையில, திடீர்னு தாய் தகப்பன் இறந்து போயிருவாங்க, திடீர்னு வேலை போயிரும், திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் போயிரும், உடனே டிப்ரெஷன் ஆகி எல்லாமே இழந்து போச்சு, இனிமேல் நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். தவறான வழிகளில சென்று விடுவார்கள். நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம், நான் நல்லா தானே இருந்தேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாறாங்க. எத்தனை பேர் தவறான காரியங்கள்ல ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஆனா யோபுவை நீங்க இங்க பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை சோதனை வந்தாலும் அவர் கற்பனைகளின் பாதையை விட்டு நான் விலகவே மாட்டேன், நான் அப்படியே தான் நடப்பேன். அவர் என்ன சோதிக்கட்டும், சோதிச்சா பரவாயில்ல, ஆனா அந்த சோதனைக்கு பிறகு நான் பொண்ணா வெளியில வருவேங்க, நான் பொண்ணா வெளியில வருவேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? யோபு 42 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் 2 திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா, 2 திரும்ப கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றது என்ன, யோபு 42:2 அழகா யோபு ஒரே லைன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டான். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். You are able to do everything. ஒரே வார்த்தை. எத்தனை அதிகாரம் புலம்பி இருக்கான் யோபு. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனா எடை கட்டிக்கொள், நான் பேசுறேன், நீ கேளு அப்படின்னார். யோபுட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விகள்லாம் படிச்சா நம்ம பெரிய சயின்ஸ் எல்லாம் படிக்கவே தேவையில்லை. அவ்வளவு கிரியேஷனை குறித்தும் அருமையா ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீ எங்க இருந்த? ஒரு காட்டு கழுதையை நீங்க அடக்க முடியுமா? ஒரு மழை பெய்யுற அந்த மேகத்தை நீ ஸ்டாப் பண்ண முடியுமா? ஞானம் கண்டெடுப்பது எங்கே? அல்லது பூமிக்கு அடியில இருந்து இரும்பும் தங்கமும் வெள்ளியும் வருதே, அந்த இடத்த நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதெல்லாம் எங்க இருந்து வருது? சமுத்திரத்தை உன்னால நிறுத்த முடியுமா? போதும், இதற்கு மிஞ்சி வராதுன்னு உனக்கு அவ்வளவு சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு யோபுனால என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல. ஆண்டவர் கடைசி வரைக்கும் யோபுட்ட ஏன் சோதனை கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன், ஒண்ணுமே சொல்லல. God did not reply about the testing. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லல. ஆனாலும் யோபு என்ன சொன்னா, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம சூழ்நிலை, நம்ம மனசு அப்படித்தான் இருக்கணும். அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு அடையாளம். அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிற ஒரு அன்பிற்கு அடையாளம். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாம விட்டு போக மாட்டேன். I will not leave you. நாம போக மாட்டேன். சில குழந்தைங்க ஊருக்கெல்லாம் பெற்றோர் போகும் பொழுது, தாய் போகும்போதோ தகப்பன் போகும்போது இந்த காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுங்க. அந்த குழந்தைய நீங்க கஷ்டப்பட்டு என்ன செய்ய முடியாது, இப்படி பிரிச்சு விட முடியாது. என்னுடைய அக்கா மகன் சிறுவனா இருக்கும் பொழுது சனி ஞாயிறானா பாட்டி வீட்டுக்கு வந்துருவான். திங்கக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்ன செய்வோம், கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருவோம். இந்த சனி ஞாயிறு இவன் வருவான் பாத்தீங்களா, வந்துட்டு போகும் பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு பெரிய டிராமாவே இருக்கும். என்ன டிராமா இருக்கும்? ஒண்ணு அவங்க பாட்டி காலை பிடிச்சிக்கிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இல்லைன்னா என்ன செய்வான், என்ன சரி நீ போயிட்டு வா அப்படின்னு இப்படி தூக்குறோன்னு வச்சுக்கோ. குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசுல எல்லாம் தூக்கும் பொழுதே இந்த கழுத்தை சுத்தி 2 கையும் கட்டிக்குவான், இடுப்பை சுத்தி 2 காலையும் கட்டிக்குவான். அப்ப யாராலும் என்ன செய்ய முடியாது, இழுக்கவே முடியாது. பயங்கரமா சத்தம் போட்டு ரொம்ப அடிச்ச மாதிரி அழுவான்.
எதுக்கு அழுவான்? அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு. நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கிறேன்னு அழுவான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு தெரியும். சோ இது போலதான் நம்ம யாரை பிடிச்சிட்டு இருக்கணும்? அது ஒரு யோசனையா? இது போலதான் ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்கிடணும். பிசாசு எவ்வளவு நம்மளை சோதிக்க பார்த்து இழுத்து நம்மளை வெளியில போடணும்னு நினைச்சா கூட நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போக கூடாது. யோபு அப்படிதான் பிடிச்சுக்கிட்டான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள்ல நான் அவரை பார்ப்பேன், அவர் குறிச்சத காரியத்தை எனக்காக அவர் நிறைவேற்றுவார், என்ன நடந்தாலும் நான் அந்த சோதனைக்கு அப்புறம் நான் பொண்ணாதான் விளங்க போறேன், நான் மோசமா போறது இல்ல. பொண்ணு புடமிடுகிறத பார்த்திருக்கிறீங்களா? யாராதும் அந்த ஆசாரி, தங்க ஆசாரி கிட்ட உட்கார்ந்து பார்த்திருக்கீங்களா? அவங்க அதை புடமிட்டு அந்த அழுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அழுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அக்கினிக்குள்ள போகும் பொழுது அந்த அழுக்கு தெரியும், அந்த அழுக்கு தானே வெளியில வந்துரும். அதே போலதான் இங்க யோபுன்னு சொல்றான். அவர் என்ன சோதிக்கிறார், ஆனாலும் கூட நான் இதுக்கப்புறம் நான் பொண்ணா விளங்குவேன். பொண்ணா விளங்கினான். எப்படி விளங்கினான்? ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தான். ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். இப்ப நீங்க கேட்கலாம், நான் எப்படிங்க ஜெயம் எடுக்க முடியும்? விசுவாசம் இருக்குது. ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்துச்சு, யோபுக்கு விசுவாசம் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோலாம் விசுவாசம் இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க 1ஆம் வசனமே சொல்லுது, ஏசப்பாவை சோதிக்கிறதற்கு சாத்தான அனுமதிக்கப்பட்டான். ஆவியானவரினாலே அவர் வனாந்திரத்துல கொண்டு செல்லப்பட்டார். அப்ப இந்த சாத்தான் ஏசப்பாக்கு முன்னாடி நிக்க முடியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் நீங்க வாசிக்கும் போது என்ன நடக்குது? அவரை கண்ட மாத்திரத்தில் பிசாசுகள் அலறிட்டு ஓடின அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல சாத்தான் என்ன செய்யறான்? ஏசப்பாட்ட கேள்வி கேட்கிறான், சோதிக்கிறான். இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி செய்யும், உமக்கு தான் பசிக்குது இல்ல அப்படிங்கிறான். அடுத்தது என்ன செய்யறான்? ஆண்டவரே, நீங்க இந்த கோயில் உப்பரிகையில இருந்து என்ன செய்யுங்க, விழுங்க, உம்முடைய கால தூதர்கள் இடறி விடாம நீங்க தூதர்கள் என்ன செய்வாங்க, தூக்கி சுமந்து கொண்டு போவாங்கிறான். அடுத்து 3வது என்ன செய்யறான்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. வீட்டுல எத்தனை சோதனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யத்தை எல்லாம் உமக்கு கொடுக்குறேன், என் காலில் விழுந்து என்னை வணங்கிருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த எல்லாத்துலயும் பிசாசோட ஆண்டவர் சண்டை போட்டாரா? என்ன செஞ்சாரு? வசனத்தினால அவனை ஜெயித்தார். எதனால ஜெயிச்சாரு? வசனத்தினால. ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம். இந்த தேவ வசனம் நமக்கு இருக்கிறதே இல்லை. இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கும் யோபுவுக்கும் இருந்தது போல விசுவாசம் நமக்கு வரணும்னா கண்டிப்பா வசனம் உள்ள போகணும். கண்டிப்பா என்ன போகணும்? வசனம் உள்ள போகணும். கற்பனைகளை கை கொள்ளுவேன்னு யோபு சொல்றோம். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. டெய்லி இந்த பைபிளை வாசிக்கணும், டெய்லி இந்த பைபிளை தேடணும், ஒவ்வொரு நாளும் பைபிளை தேடணும். நான் அன்னைக்கே வாசிச்சு முடிச்சிட்டேன், நான் ஒரு தடவை. இது மந்திர புக் இல்ல, இது ஜீவன். இது என்னது? ஜீவன், லைஃப். அப்படிதான் ஏசப்பா சொன்னார், திஸ் இஸ் லைஃப். ஆண்டவர் உங்களுக்கு மந்திரம் பண்ணுகிறதுக்கு ஒரு புக்கு எழுதி கொடுத்துட்டு போல, சரி பரவாயில்ல வாக்குத்தத்தமா நிறைஞ்சிருக்கு, நான் இதை மட்டும் படிச்சா போதும், வாக்குத்தத்தங்களை மட்டும் படிச்சா போதும். அப்படி கிடையாது. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஜீவன். ஆண்டவர் அதனாலதான் சொன்னாரு, இந்த வார்த்தையில ஒன்று கூட ஒழிந்து போகாதான், ஒரு கமா, ஒரு உறுப்பு கூட அழிஞ்சு போகாதுன்னு சொன்னார். அதை நான் சொல்லல, உலகத்துல நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ பேர் இந்த பைபிள் ஒன்றுமே இல்லாம ஆக்கணும்னு அழிக்கணும்னு நினைச்சாங்க. எவ்வளவோ பவர்ஃபுல் பீப்புள். ஆனா இன்னமும் இந்த பைபிள் அழியல, இன்னும் அதிகமா தான் வித்து கொண்டிருக்கிறது. The best selling book of all times. எல்லா நாட்களிலும் தேசங்களிலும் எல்லா இடத்திலையும் அதிகமா விற்கப்படுறது எங்க? பைபிள் தான். ஏன்? பைபிள் ஒரு மனுஷனை மாற்றும். அதான் சொன்னேன், ஜீவன். அப்ப இந்த பைபிளையே படிக்காம எனக்கு விசுவாசம் வரணும்னா வராது. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி வசனத்தினால, நம்ம கேட்கறதுனால.
நம்ம என்னத்தை கேட்கிறோம்? அதுல இருக்கிற போதனைகளை கேட்கும் பொழுது, நம்ம படிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். இயேசு கிறிஸ்துவே வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்றால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அப்ப வசனம் வேணுமா வேண்டாமா? அது ஒரு பாடமா? கண்டிப்பா டெய்லி படிக்கணும். நீங்க செத்தாலும் பரவாயில்ல, சாகும் போது பைபிளோட தான் போகணும். நீங்க ஆஸ்பத்திரி பெட்ல படுத்திருந்தாலும், இப்பெல்லாம் என்னால படிக்க முடியல, எனக்கு படிக்க தெரியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. நீங்க ஆஸ்பத்திரி பெட்ல படுத்திருந்தாலும் இந்த செல்போன்ல பைபிள் வசனத்தை கேளுங்க. யூடியூப்ல அதையும் இதையும் பாக்குறீங்களே, ஆடியோ பைபிள் தமிழ்னு போடுங்க, வரும். பைபிள் எல்லா வசனமும் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பைபிள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். அந்த விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது சாத்தான் எவ்வளவு ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட சோதனை கொண்டு வந்தாலும், ஆண்டவரே நீங்க விசுவாசத்தை சோதிக்கணும்னு உங்களுக்கு அனுமதிச்சாலும் நீங்க ஜெயிப்பீர்கள், ஜெயிக்கிறவர்களாக புறப்படுவீர்கள். அப்ப நீங்க கேட்கலாம், எதுக்கு ஆண்டவர் இப்படிலாம் என் வாழ்க்கையோட விளையாடுறாரு? இது என் வாழ்க்கை இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், யோபுவை போல எவ்வளவு அழுதுருக்கேன், ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? வேதம் சொல்லுது, அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் அதை அனுமதிக்கிறார். யாத்திராகமம் 20:20 மோசே சொல்றான், நீங்கள் அவர் யார் என்று அறிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய கற்பனைகளை பின்பற்றவும் அவர் இதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அவரே இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்றான். உங்கள் இருதயங்களை சோதிக்கிறதற்காக அவர் அறிந்திருக்கிறார். யோபுவுக்கு இந்த பெரிய பிரச்சனை வந்ததுனாலதான் யோபு 42:2 சொல்றான், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுனாலதான் அதற்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவன் பார்த்ததை நம்ம பார்க்க முடியுது. அவன் தன் சந்ததிகளுக்கு சொல்லுகிறான், ஆண்டவரை விட்டு தூரமா போயிடாதீங்கப்பா, ஆண்டவரையே பின்பற்றுங்கன்னு சொல்றான். ஆண்டவரையே பின்பற்றுங்க. அவனுடைய சந்ததிகள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள அதிகரிக்கணும்னா வசனத்தை தேடணும். அடுத்தது, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது எத்தனை சோதனை வந்தாலும் ஆண்டவர் ஒருவரே தேவன் என்கின்ற அசைய முடியாத நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா! அசைய முடியாத நம்பிக்கை. கடைசி அந்த சோதனைகளை ஏன் தெரியுமா அனுமதிக்கிறார் ஆண்டவர்? உங்களை இன்னும் அழகா ஷேப் பண்றதுக்கு. யோபு சொன்னா இல்லையா, நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். வைரத்தை விற்கும் பொழுது கேரட் பேஸ் பண்ணி தான் விற்பாங்க. இத்தனை கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வைரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொடிசா இத்துணுண்டா இருக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண காசா விற்குமாங்களாம். ஆனா பெருசா நல்ல அழகா அந்த ராணிங்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னும் அப்படிப்பட்ட வைரங்கள் எல்லாம் பயங்கரமாய் செதுக்கப்படும். வைரத்தை செதுக்கிறது கஷ்டம். அது ஒரு பர்டிகுலர் இது வச்சுதான், அந்த டெம்பரேச்சர்ல ஆங்கிள் தான் அந்த வைரம் வெடிக்கணும். வைரம் டைமண்ட் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் மெட்டல்ஸ். அது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும், உடைக்கவே முடியாது. அப்ப எவ்வளவு அதிகமாய் செதுக்குறார்களோ அவ்வளவு அதிகமாய் இந்த வைரம் ஜொலிக்கும். எவ்வளவு அதிகமாய் செதுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமா என்ன செய்யும்? ஜொலிக்கும். நீங்க மண்ணுக்கு அடியில எடுக்கிற அந்த வைரத்தை நீங்க சாதாரணமா அப்படியே எடுத்தீங்கன்னா அந்த அந்த மின்னல் அவ்வளவு, அந்த பிரகாசம் அவ்வளவு அதிகமா இருக்காதாம். ஆனா எவ்வளவு அதிகமாய் அவர்கள் செதுக்கி அதை ஒரு ஷேப் கொண்டு அந்த வைரத்தை, நீங்க நிறைய பாருங்க வைரம் எல்லாம் இப்படி வச்சு மேல இப்படி இருக்கும் ஷேப். ஏன் அதுல சுற்றிலும் அந்த இப்படி வச்சு மியூசியத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வச்சிருக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், அந்த அந்த செதுக்கப்பட்ட இடங்கள் உங்க கண்ணுக்கே தெரியாது. நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சின்ன இப்படி ஒரு ஷேப், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு உருண்டை அப்படிதான் பாப்பீங்க. ஆனா அது செதுக்கப்படுகிறதுனாலதான் அந்த பிரகாசம் அதிகரிக்கின்றது. அதே மாதிரிதான் பொண்ணு, அதே மாதிரிதான் வெள்ளி. ஏசாயா 48:10 ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை நானு தெரிந்து கொண்டேன்றார். 1 பேதுரு 1:7 நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பேதுரு சொல்றான், பொண்ணை அக்கினி சோதிக்கும். நீங்க பொண்ணை கொண்டு போய் தங்கத்தை, பொண்ணுன்னா நான் தங்கத்தை சொல்றேன்,
தங்கத்தை நீங்க வேற சும்மா தண்ணியில கழுவுனீங்கன்னா சும்மா அழுக்கு போகலாம். ஆனா அதை விட நீங்க அக்கினியில போடும் பொழுதுதான் அந்த தங்கத்தினுடைய சுத்த தன்மை உங்களுக்கு தெரியும். சொல்றாங்க இல்லையா, 22 கேரட்டு, 24 கேரட்டு, 18 கேரட்டு, இப்ப 9 கேரட்டு, 7 கேரட்டுலாம் சொல்றாங்க. அப்ப அந்த சுத்த தன்மை எப்படி தெரியுமா? அக்கினியில சோதிக்கப்படும் போதுதான் தெரியும். உரசி பார்த்து சொல்லுவாங்க சில பேர். ஆனா அந்த உரசி பார்க்கறத விட அக்கினியில போடும் பொழுது அந்த இதெல்லாம் என்ன செஞ்சிரும்? போயிரும். போனதுக்கு அப்புறம், அழுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சுத்தமான தங்கத்தை எடுப்பாங்க. அதுதான் புடமிடுதல்னு பைபிள் சொல்லுது. அக்கினி தங்கத்தை பொன்ன புடமிடும். அதே போல அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, உங்க வாழ்க்கையில சோதிக்கப்படுகிறது. அப்ப அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அதற்கு பிற்பாடு நீங்க எப்படி என்ன மாதிரி அதுல பாஸ் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு கனமும் மகிமையும் ஜீவன். இம்மையில மாத்திரம் அல்ல, மறுமையிலும். 1 பேதுரு 1:7 அதை தான் பேதுரு சொல்லுங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்பட்டோம், அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும். அப்படி சோதிக்கப்படும் பொழுது நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா நீங்களும் அழுக்கோட அழுக்கா மண்ணோட மண்ணா போயிருவோம். ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நான் உன்னை சோதிக்கும் பொழுது, அதை அனுமதிக்கும் பொழுது நீ பொன்னாக விளங்க வேண்டும். You have to shine like gold. நீ பொன்னாக விளங்கணும். உன் வாழ்க்கையில ஒரு மெருகேற்றம் உண்டாகணும், வாழ்க்கையை மெருகேற்றணும். அதற்கு தான் இந்த சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. அதனால நீ சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் ஐயோ என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, எதுக்கு ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு, அப்படி இப்படி முறுமுறுத்துட்டு கேள்வி கேட்காம யோபுவை போல, ஆண்டவரே இந்த சோதனையிலையும் நான் எப்படிப்பட்டவளா விளங்கணும்? பொன்னாக விளங்கணும். இந்த விசுவாச பரீட்சையில நான் பெரிய ஒரு ரிசல்ட்டை காணணும்ப்பா, நான் மாத்திரம் நான் பற்றி பிடித்துக் கொள்வேன். 1 கொரிந்தியர் 3:11 முதல் 15 பவுல் சொல்லுகிறான், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை தவிர வேற அஸ்திபாரம் இல்ல. இந்த அஸ்திபாரத்தின் மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுறாங்க. ஒருத்தர் செங்கல்ல கட்டுறாங்க, ஒருத்தர் பொண்ணுல கட்டுறாங்க, ஒருத்தர் வெள்ளியில கட்டுறாங்க. ஆனா நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது இந்த கட்டப்பட்டதெல்லாம் எதுல சோதிக்கப்படும்? அக்கினியினால சோதிக்கப்படும் சொல்றோம். அந்த அக்கினியில வித்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தா அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அப்ப இந்த வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே இதுவும் ஒரு சோதனையா நான் எடுத்துக்கிறேன்ப்பா, இதுல நான் ஜெயிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் உமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பேன், நான் உமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பேன். பிசாசு ஒரு நாளும் உன் பிள்ளை, ஆண்டவரே உன் பிள்ளை இப்படி பாவம் பண்ற ஆண்டவரே, உன் பிள்ளை இப்படி முறுமுறுக்கிற ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. யோபுவை போல பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் நான் உமக்காக விசுவாசத்தோடு இருப்பேன்னு சொல்லுங்க. என்ன கண்ணீர் பாடு துக்கம் வந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க என் கூட இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் தான் அக்னியில சோதிக்கப்படுது. அந்த விசுவாசம் தான் நமக்கு முடிவுல இம்மையிலும் மறுமையிலும் பலனையும் பெற்றுக் கொடுக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னியில சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் வேதம் சொல்லு. அவன் இன்றைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த விசுவாச சோதனையில, விசுவாச பரீட்சையில நான் நல்லபடியா நான் வெளியில வரணும் அப்பா, நான் பொன்னாக வெளியில வரணும். என் கஷ்டம் பாடு கண்ணீர் இதெல்லாம் நான் பார்த்தாலும் கூட நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு யோபுவை போல ஒரு பெரிய மிகப்பெரிய விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும்னு சொல்லுங்க. மிகப்பெரிய விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும்ப்பா. ஆபிரகாமை போல என் மகனையும் பலியிட நான் தயாரா இருக்கணும் ஆண்டவரே. எதை வேணாலும் நான் தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். விசுவாச பரீட்சையில உமக்குள்ள நான் ஜெயிக்கணும் அப்பா, என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. ஏசப்பா, நாங்க ஒரு குடும்பமாய் உம்மை சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறது போல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த பொன்னாக விளங்குறதற்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்பா. அக்கினியில போலன்னா இந்த பொண்ணு சுத்தம் பொன்னாய் மாறாது.
அக்கினிக்குள்ள போகலன்னா எங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம், எங்கள்கிட்ட இருக்கிற அசிங்கங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற இம்பியூரிட்டிஸ், எங்கள்கிட்ட இருக்கிற கழிவு பொருட்கள்லாம் நீங்காதப்பா, நீங்காது. அசுத்தங்கள் நீங்காது. ஆகவே நீர் அனுமதிக்கிறவைகளை உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள செய்யுங்கப்பா. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள செய்யுங்க ஆண்டவரே. இந்த சோதனையிலே நான் ஜெயிப்பேன் என்கின்ற விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை நாள் ஆண்டவரே இந்த போராட்டம், எத்தனை நாள் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் எத்தனை நாள் கண்ணீர் வடிக்கிறேன். எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா? எனக்கு இந்த குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா? என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? இப்படி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாவும் விசுவாசத்தை அதிகரிக்கச்சே, விசுவாசத்தை அதிகரிக்கச்சே. உம்முடைய வசனத்தினாலே விசுவாசத்தை வல்லமையை கூட்டுங்கப்பா. உம்முடைய வசனத்தை தேடி, உம்முடைய வசனத்தையே நாடி, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. அப்படி நெருங்கும் பொழுது சோதனைகளுக்கு தப்பி நீர் கொடுத்திருக்கிற வழியிலே நாங்க ஓடுவோம்ப்பா. அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. என்ன கஷ்டத்தோடு இந்த இடத்துல இங்க வந்து நிற்கிறாங்களோ அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணு, தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உண்டு பண்ணும் அப்பா. எல்லா சோதனைகளுக்கும் தப்பிக்க வேண்டிய வழியை நீங்க கொடுக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க கொடுக்கிறீங்க. அதுல தப்பிக்க வேண்டிய வழியை கண்டுபிடித்து விசுவாசத்தோடு முன்னேற நீங்க உதவி செய்யுங்க. நீர் தப்புவிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கட்டும், தப்புவித்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.